வணக்கம். ஞானமையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். காகபுஜண்டர் தனது பெருநூல் காவியம் 1000 என்ற நூலில் 48வது பாடலில் வாலையின் அற்புதங்களை சொல்கிறார். உருவமாய் அமைந்த அவளே பல பெயர்களில் பற்பல உருவங்களாகிய எங்கும் எதிலும் நிறைந்து காணப்படுகிறாள். அவளை நானும் வாலை என்றே அழைக்கிறேன் என்று காகபுஜண்டர் கூறுகிறார். அவள் ஆகாயமாகவும் கன்னி என்ற பெயராகவும் மூலமந்திரமாகவும் பேசுகின்ற சொல்லாகவும் ஒளியாகவும் அழியாத நிலையில் கற்பகமாகவும் காமம் என்ற இச்சையாகவும் மனமாகவும் இருக்கிறாள் என்று சொல்கிறார். வாசியை அறிந்தவனே பரம்பொருளாக இருக்கும் தேகத்தையும் அறிவான். அவனே பரதேசியாகி பிரம்மத்தை சேருவான். அவன் ஒன்றையே நாடி நின்று வாலை உதிக்கின்ற இடத்தையும் அது முடியும் இடத்தையும் நன்கு அறிந்து தியானம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அகத்தியர் உட்பட பல சித்தர்களும் பாலா திரிபுர சுந்தரி அம்மனை புகழ்ந்து போற்றியுள்ளனர். பல சித்தர்கள் பூஜித்த பாலா திரிபுர சுந்தரி அம்மன் 10 வயது சிறுபெண் தோற்றம் கொண்டு சர்வ ரத்தின ஆபரணங்காரங்களுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள். சித்தர்களின் வழிபடும் தெய்வமாக திகழ்பவர் ஸ்ரீ பாலா என்கிற வாலை. வணங்கினால் சகல சௌபாக்கியங்களும் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கை. அவள் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் மகளாக எப்போதும் தேவியின் அருகிலேயே இருப்பவள். அவள் எல்லா சக்திகளாலும் வணங்கப்படுபவள். அவள் எல்லா புராணங்களிலும் ஒரு பெரிய ஆழ்ந்த ஆற்றல்களை கொண்டவளாக இருக்கிறாள். அவள் உடல் சூரியனைப் போல ஒளியுடன் இருக்கும். ஸ்ரீ லலிதாவின் பாதமருகே எப்போதும் இருப்பவள். ஆன்மீக பயணத்தில் இவளின் அருளின்றி எவரும் முன்னேற்றம் பெற இயலாது. இவள் உணர்வின் தன்மையானவள். 14 சித்தர்கள் நவசித்தர்கள் முதற்கொண்டு கடந்த நூற்றாண்டில் தோன்றிய சித்தர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் வரை அனைவரும் வாலைத்தாயை வணங்கியே ஆன்மீக உயர்நிலை பெற்றனர். வாலைத்தாய் பாலாம்பிகை சித்து பெற்றவர்கள் அடைய முடியாத பலன்களே உலகில் இல்லை. சகல காரிய சித்தி, சகல துறைகளிலும் வெற்றி, ரசம், ரசாயனம், மூலிகை, குளிகை, அஞ்சனம், மந்திரம், யந்திரம் என அனைத்து கலைகளிலும் சித்து பெற்று சித்தர்களாகலாம். மேலும் அஷ்டமா சித்தி, அனிமா, லஹிமா, மஹிமா, ஈசுத்வ, வசித்வ, பிரகாம்ய, புத்தி, இச்சா, கிரியா, சர்வகாமிய போன்ற அனைத்து சித்துக்களும் பெற்று இம்மையில் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து மறுமையில் தேவி சாயுச்சியம் பெற்று முக்தி என்ற பிறவாமை பெறலாம். அகிலமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த வாலை தெய்வத்தை புறநிலையில் அல்லாமல் அகநிலையில் தெரிந்து கொண்டு உணர்வையும் நினைவையும் ஒன்றாக்கி சித்தத்தில் பரம்பொருளுடன் சேர இவ்வாலை பூசையை கைக்கொண்டு சித்தி பெற வழிகாட்டுகிறார்கள் சித்தர்கள். அனைத்திற்கும் ஆதி இந்த வாலை. இவள் அருமையை போற்றி பாடாத சித்தர்களும் இல்லை எனலாம். இத்தகைய வாலை தெய்வம் நமது உடலிலிருந்து இயங்குவதை உணர்ந்து கொண்டு அவளே அனைத்திற்கும் காரண காரியமாக இருந்து ஆட்டுவிப்பதை அறிந்து எல்லாவித யோக ஞானங்களுக்கும் அவளே தலைமை தாய் இருப்பவள். அவளையே போற்றி பூசித்து சித்தி பெற்றனர். சின்னஞ்சிறு பெண்ணான வாலையின் அருளால் சித்தியடைந்து பின் அவளை கன்னித் தெய்வமாக வழிபட்டு படிப்படியாக மனோன்மணி தெய்வமாக பூசை முடித்து இறுதியில் ஆதிசக்தியின் அருள் பெற்று முக்தி நிலையான மெய்ஞான நிலையினை அடைந்தனர். இதுவே ஞானத்தின் அதி உயர்நிலையாக கருதப்பட்டது. இந்த நிலை எய்தியவர்களே சித்தர்கள். பாலா திரிபுர சுந்தரி காயத்ரி. ஓம் பாலரூபாயை வித்மஹே சதா நவவர்ஷாயை தீமஹி தன்னோ பாலா பிரசோதயாத். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.